ஆடி அமாவாசை விரதம் யார் யார் இருக்கலாம்? ஆடி அமாவாசை விரதம் எல்லோரும் இருக்கக்கூடாது. குறிப்பாக தாய் அல்லது தந்தை இருவரையும் இழந்த ஆண்கள் ஆடி அமாவாசை விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன் ஆடி அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் கணவன் உயிருடன் இருக்கும்போது தனது இறந்த மனைவி அல்லது போன அம்மா அப்பாவிற்காக பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. தீபத்தில் ஏலக்காய், கிராம்பு போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வசம்புக்கு ஆக்ரஷண சக்தி மிக அதிகம். இது வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்பாராத தன சேர்க்கையை அதிகரிக்கும். தாமரை மலர் லக்ஷ்மி தேவியின் இருப்பிடம். தாமரை விதைகளால் ஆன மாலையை பூஜை அறையில் வைக்கும்போது வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி சுபிக்ஷம் உண்டாகும். தினமும் மாலையில் ஏற்றி வைக்கும் காமாட்சி அம்மன் தீபத்தில் அல்லது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் நெய்யுடன் ஒரே ஒரு ஏலக்காய் அல்லது ஒரு கிராம்பை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த வாசனை மன அழுத்தத்தை போக்கி வீட்டின் அதிர்வினை உடனடியாக உயர்த்தும். பெண்களே, உங்கள் கணவருக்கு உள்ள தீராத கடன் தொல்லை நீங்க இந்த ஒரு பாடலை தினமும் பாடுங்கள். அதுதான் லலிதா நவரத்ன மாலை. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். கடன் மற்றும் வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். நவரத்தினங்களைப் போல ஒளிமயமான மங்களகரமான வாழ்க்கையும் அமையும். தினமும் அல்லது வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி மற்றும் நவராத்திரி நாட்களில் விளக்கேற்றி பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பாகும். கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையில் இருந்து விடுபட திங்கள்கிழமை திருப்பதி ஏழுமலையான் வணங்குவது கடன் தொல்லையை போக்க உதவும். கடன் கொடுத்த பணம் திரும்பி வர தேய்பிறை அஷ்டமி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. திருவாரூர், திருச்சேறை போன்ற தலங்களில் உள்ள ருண விமோசனரை வணங்குவது கடன் பிரச்சனை நீங்க உதவுகிறது. திரு ஆவினன்குடியில் உள்ள முருகப்பெருமானையும் வணங்கினால் கடன் பிரச்சனை நீங்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த 5 அறிகுறி வந்துட்டா உங்க கஷ்டம் முடிஞ்சிடும். முதலாவது, தினமும் 3 to 4 மணிக்கு திடீர்னு விழிக்கிறீங்களா? இரண்டாவது, யாரோ உங்களை உள்ளிருந்து வழி நடத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மூணாவது, மற்றவர்களின் கஷ்டம் உங்களுக்கு அதிகமாக தெரியுதா? நான்காவது, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீலிங் வருதா? ஐந்தாவது, எது நடந்தாலும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரும். கடுமையான கண்திஷ்டி அகல இதை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசையிலும் செய்ய வேண்டும். ஒரு தேங்காய் சிரட்டையில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் கடுகு, 5 மிளகாய், 5 மிளகு, 5 கறித்துண்டு, 5 சூடம் சேர்த்து இரவு 8 மணிக்கு மேல் வீட்டில் உள்ளவர்களை 3 முறை சுற்றி எரிக்கவும். குலதெய்வம் சாபத்துக்கு பரிகாரம். 5 பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பசும்பால், பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, சுக்கு, ஏலக்காய் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று பின் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை படி அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். பால் பொங்கல் வைத்து கொடி மரத்திடம் படையல் போட வேண்டும். அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு நீங்கள் சாப்பிடாமல் வர வேண்டும். காலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்து வர பலன் கிடைக்கும்.